ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஃபீல் குட்டான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த கதையில நம்ம ஹீரோவோட பேரு ஜானி. ஆனா நம்ம ஹீரோக்கு அஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஆட்டிசம் மாதிரியான ப்ராப்ளம் இல்ல. அதே நேரத்துல இவங்களை ஒரு ஸ்பெஷல் சைல்டாவும் ட்ரீட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்னா, முதல்ல சமூக பழக்கம், ஒருத்தவங்களோட உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களால பேச முடியாது. முக்கியமா காதல், அன்பு மாதிரியான உணர்ச்சிகள் அவ்வளவு சீக்கிரம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தது, ஒருத்தவங்களை தொட்டு பேசுறது சுத்தமா பிடிக்காது. மத்தவங்க இவங்களை தொடுறதும் பிடிக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் டைரக்டா சொன்னா மட்டும்தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஜாடமாடியா பேசுறது, மறைச்சு பேசுறது, இதெல்லாம் பேசினா அவங்களுக்கு புரியாது. மூணாவது முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல தீவிரமான ஆர்வம் இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம உலகம்னு நினைச்சு வாழ்வாங்க. நம்ம கதையிலயுமே நம்ம ஹீரோக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம வாழ்றதே ஒரு ட்ரெயின் உலகத்துல தான், நம்மளே ஒரு ட்ரெயின் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. ஆனா அதே நேரத்துல ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப டெய்லி டைம் மாறாம செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெட்யூல் போட்டாங்க அப்படின்னா அதே ஷெட்யூல் தான் எல்லா வாரமும் வருஷம் முழுக்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த ஷெட்யூல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா செமையா பேனிக் ஆயிடுவாங்க. அதான் பிரச்சனை. ஆனா இவரும் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சுக்கிட்டு தான் இருக்காப்ல. அங்க இருக்க ஜூலிங்கிற ஒரு பொண்ணு சோசியல் மீடியால கொஞ்சம் பிரபலமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த அஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் இருக்க நம்ம ஹீரோவை பேட்டி கேட்கணும்னு ஆசை. அதனால அந்த கிளாஸ்ல டீச்சரா இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி, நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோட்ட வர்றாங்க. நம்ம ஹீரோ கிளாஸ்ல உட்காந்து ஒரு ட்ரெயினை தான் அப்படியே வரைஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. ஜூலி பக்கத்துல வந்து வீடியோ எடுக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க ரொம்ப நாய்ஸியா இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்றான் எடுத்தோனே. ஆனா ஜூலி ஹலோ அப்படின்னு கை நீட்டுறாங்க. இவனுக்கு தான் மத்தவங்களை தொடர்றது பிடிக்காது. அதனால பக்கத்துல இருக்க ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து கையில கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்றான். ஆனா ஜூலி அப்பவும் சும்மா இல்ல. நீங்க ட்ரெயின்ல வரையறீங்களா, ரொம்ப அழகா இருக்கு, கொண்டாங்க பாப்போம் அப்படின்னு டக்குன்னு அந்த பேப்பரை புடுங்குறாங்க. ஆனா ஹீரோ அந்த பேப்பரை கொடுக்க மாட்டேன்னு இழுத்து பிடிக்கிறான். ஜூலி வேகமா இழுக்க அவ்வளவுதான், அந்த பேப்பர் ரெண்டா கிழிஞ்சு போகுது. அந்த ட்ரெயின் கிழிஞ்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான். எமர்ஜென்சி எமர்ஜென்சி, ஜானியோட ட்ரெயின்ல பெரிய பிரச்சனை அப்படின்னு பாட்டுக்கு சமையா கத்த ஆரம்பிச்சான். டேபிள் கடியில போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஜூலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா கிளாஸ் எடுக்கிற டீச்சர் வந்து பாத்துறாங்க. இவனுக்கு கேபின்னு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் சொன்னா மட்டும்தான் இவன் கேட்பான் அப்படின்னு உடனடியா ஹீரோவோட அண்ணனான கேபிக்கு கால் பண்றாங்க. கேபி விழுந்தடிச்சு ஓடி வர்றான் ஹீரோ இருக்க இடத்துக்கு. ஆனா வர்ற வரைக்குமே நம்ம ஹீரோ ஜானியோட ட்ரெயின்ல எமர்ஜென்சின்னு கத்திக்கிட்டே தான் இருக்கான். ஆனா கேபி வந்தோடனே வாக்கி டாக்கில பேசுற மாதிரி அப்படியே பேசுறான். சார், ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க, இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க. நாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு பிரச்சனை தந்தவங்கள நாங்க ஏற்கனவே வெளியே அனுப்பிட்டோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, எமர்ஜென்சி இஸ் ஓவர் அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆனா எப்படி அதை சால்வ் பண்றதுக்கு பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஜானியை பொறுத்த வரைக்கும் தன்னையே ஒரு ட்ரெயினாவும் தன்னோட வாழ்க்கைய ஒரு ரயில் பயணமாவும் நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சோ அதனால இப்படி எல்லாம் பேசி நம்ம கேபி ஹீரோவை சமாதானப்படுத்திடுறான். ஆனாலும் ஹீரோ, நான் வரைஞ்சுகிட்டு இருந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல கிழிஞ்சு போச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் கவலைப்படாத, அந்த ட்ரெயினுக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டேன், செலோ டேப் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டேன், இப்ப ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கிழிஞ்ச டிராயிங்க திரும்ப ஒட்டி கொடுக்கறான் நம்ம கேபி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஜானி கொஞ்சம் முழுசா அமைதியாகிறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல இருக்க நிறைய விஷயம் அப்படியே ட்ரெயின்ல இருக்க மாதிரியே இருக்கு. வீட்டுல கிச்சனை கூட ரயில்வே கேண்டீன் டிசைன்ல தான் செட் பண்ணிருக்காங்க. பெட் கூட ட்ரெயின் மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஒரு மவுண்டனுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னு ஆசை. ஆனா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா செலவாகும்னு உண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணன் கேபியும் ஸ்டார்டிங்ல அவங்க அப்பா அம்மாவோட ஒன்னா தான் இருந்திருப்பானுங்க. ஆனா நம்ம ஹீரோவை அவங்க அப்பா அம்மாவால சமாளிச்சிருக்க முடியாது. கேபி பரவாயில்ல, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு தனியா வீடு எடுத்து இவனோட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கான். கேபியை பொறுத்த வரைக்கும் டிவி, ரேடியோ, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் ரிப்பேர் பண்ற ஒரு மெக்கானிக் தான் அவன். அவனுக்கு ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு லவ்வரும் இருக்கா. அவனும் இவன் கூட இதே வீட்டுல தான் தங்கியிருக்கா. நம்ம ஹீரோ ஜானியோட பிரச்சனையை பத்தி ரோஸ்லினுக்கும் நல்லா தெரியும். அவளும் நம்ம கேபியும் சேர்ந்து தான் ஹீரோவை பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட பிரச்சனை இன்னொன்னு என்னன்னா, ஷெட்யூல் படி எல்லாமே நடக்கணும். ஒரு வாரத்துல ஒரு பிளான் போட்டா அதையே தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான். சோ அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச், டின்னர்னு எல்லாமே அவன் சொல்ற ஷெட்யூல் படி தான் இருக்கும். அதுலயும் அதுல இருக்க மெனு எல்லாமே ரயில்வே கேண்டீன்ல என்ன சாப்பாடெல்லாம் விக்குமோ அதை தான் அவன் மெனுவாவே வச்சிருப்பான். நம்மளால எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருப்பான்னா, 250 ml காஃபில கரெக்டா 10 கிராம் சக்கரை தான் போடணும்னு அளந்து தான் காஃபி கூட போட்டு குடிப்பான் நம்மாலு. அதோட காலையில 7:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடணும். டைமை பார்த்துட்டு கரெக்டா 7:30 மணி ஆகும்போது தான் எடுத்து சாப்பிடவே ஆரம்பிப்பான். ஆனா அந்த மலை ட்ரெயின்ல போகணுங்கிறதுக்காக நம்மளால காசு சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அது எப்படி சேர்க்கறான்னா, பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போறான். அவங்க ஊர்ல இந்த சமாதி எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கிற வேலை தான் நம்மளால பாக்குறான். அவன் கூடயே இன்னும் 3 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல 2 பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா அந்த 2 பையனுக்கும் அந்த ஒரு பொண்ணு மேல லவ். எப்படியாவது அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணணும்னு மூச்சை போட்டு ரோஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பிட்ட போடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு பெருசா யாருக்கும் ஓகே சொல்லாம அவங்க வாங்கி கொடுத்த பூவை கீழே போட்டுருது. இதனால அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த பொண்ணுக்காக அடிச்சுக்கிறானுங்களா இல்ல பூ கீழே விழுந்துருச்சுன்னு அடிச்சுக்கிறானுங்களா, என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள் எதுவுமே புரியாது. ஆனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா ஈவினிங் 3:35க்கு வீட்டுக்கு வர்றான். வந்தோடனே கேபி கிட்டையும் ரோஸ்லின் கிட்டையும் ஜானி ட்ரெயின் தன்னுடைய பிளாட்ஃபார்மான வீட்டிற்கு வந்து விட்டது. இன்னும் அரை மணி நேரத்தில் மவுண்டன் கிளைம்பிங் செய்வதற்காக மலையேற்றம் செய்ய உள்ளது. நீ
நீங்களும் ஜானி ட்ரெயினில் ஏறிக்கொள்ளுங்கள், அதோட ட்ரெயின் மலையில் ஏறும்போது யாரும் ஜன்னல் வழியாக தலையை வெளியே நீட்டக்கூடாது அப்படின்னு நிஜமாவே ஒரு ட்ரெயின்ல போகும்போது என்னெல்லாம் அறிவிப்பு கொடுப்பாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பி போறான். இந்த மலையேற்றம் பண்ணுங்கிறதும் அவனோட ஷெட்யூல்ல ஒண்ணு. வேற வழி இல்லாம அவன் கூட மலை ஏறாங்க நம்ம கேபியும் ரோஸ்லினும். ஆனா மேல போகும்போது ஒரு 2 நிமிஷம் அந்த இயற்கையை நின்று அப்படியே ரசிப்போம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நேரா அவன் பாட்டு வெக்குன்னு மேல ஏறான். டே பசிக்குதுடா, தண்ணி வேற தவிக்குது, உன்னோட பேக்ல கொஞ்சமா ஸ்நாக்ஸ் தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சிருக்கல, குடுடா அப்படின்னு ரோஸ்லின் கேட்டா கூட இல்ல மலை ஏறினதுக்கு அப்புறமா சரியா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தண்ணி சாப்பாடு எல்லாமே கொடுப்பேன், அதுதான் நமக்கான நேரம் அப்படின்னு ஷெட்யூல் படிதான் நம்மால போவான் இல்லையா. அவன் பாட்டுக்கு போயிடுறான். ரோஸ்லினுக்கு கடுப்பாகுது. ஆனா திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டைம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். கரெக்டா 6 மணி ஆக போகும்போது இது என்னோட குளிக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேரா போயிட்டு பொசுக்குன்னு கதவை திறந்துடுறான், பாத்ரூம் கதவை. ஆனா உள்ள ரோஸ்லின் குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க செமையா கத்திடுறாங்க, ஏன்டா கதவை தட்ட மாட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது நான் குளிக்கிற டைம், என்னோட ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ரோஸ்லின் வெளியே வந்தோடனே நம்ம கேபி கிட்ட என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு தானே, வீட்டு பாத்ரூம்ல ஒரு லாக்கு கூட வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல, சம்டைம்ஸ் திடீர்னு பேனிக் ஆயிட்டான்னா டோரை லாக் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கண்ணாப்பண்ணான்னு தனியா கத்திக்கிட்டு இருப்பான், அதனாலதான் லாக் வைக்கல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, என்னால இந்த ட்ரெயின் உலகத்துக்குள்ள வாழ முடியல, நான் அவன் கூட 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், ஆனா எனக்கு ஒரே வாழ்க்கைய வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் லைட்டா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வெறுப்ப காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஷெட்யூல் படி ஃப்ரைட் ரைஸ் தான் அவங்க செஞ்சிருக்கணும், ஆனா ஸ்பெகட்டி நூடுல்ஸ் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஷெட்யூல மீறிட்டீங்க, ஜானி ட்ரெயினோட கேன்டீன்ல இந்த மாதிரி ஷெட்யூல் மாறக்கூடாது அப்படின்னு ஒரே பஞ்சாயத்து பண்றான். ரோஸ்லின் எவ்வளவோ பொறுமையா சொல்லி பாக்குறாங்க, ஆனா அந்த நூடுல்ஸே பிடிச்சி தட்டி விட்டுறான். இதனால அவங்க செமையா கடுப்பாயிடுறாங்க. ஏன் இதை உன்னால திங்க முடியாதாடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோவை திட்டிடுறாங்க. இதனால கேபி டென்ஷன் ஆகுறான். இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்க, என்னோட கஷ்டம் என்னங்கறத ஏன் யோசிக்க மாட்டற, நான் என்னைக்கு உன்னை காதலிச்சு இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பையில இருந்தே உன் தம்பி சொல்ற டைமுக்கு குக் பண்ணணும், அவன் சொன்ன டைமுக்கு பாத்திரம் கழுவணும், அவன் சொன்ன நேரத்துக்கு குளிக்கணும்னு என் வாழ்க்கைய வேற ஒருத்தன் ஷெட்யூல்ல நான் எதுக்கு வாழணும், இன்னும் 15 நிமிஷம் தான் குளிக்கணும், ஏன்னா ரயில்வே பாத்ரூம்ல ஒருத்தர் 15 நிமிஷம் தான் குளிப்பாங்கன்னு வேற உன் தம்பி சொல்றான், இதோட மவுண்டைன் ஹைக்கிங் வேற, என்னால இதெல்லாம் முடியல, என்னோட வாழ்க்கையை ஏன் இஷ்டத்துக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன், சோ அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு கடுப்புல அவங்க பாட்டுக்கு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா அப்படி அவங்க வெளியே போகும்போது கூட கேபி ஏதோ சும்மா கோச்சுக்கிறா போலன்னு, இங்க பாரு சும்மா விளையாடிட்டு இருக்காத, நீ தம்பிக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கத்தானே போற அப்படின்ற மாதிரி கேக்குறான். ரோஸ்லினுக்கு பைத்தியமே பிடிச்சிருது, முட்டாளாடா நீனு, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போறேன், இந்த ட்ரெயின் வாழ்க்கைய வாழ முடியாம போறேன் புரியுதா அப்படின்னு சமய கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கேபிக்கு இப்பதான் நிலைமையோட சீரியஸ்னஸே புரியுது. நேரா போயிட்டு ரோஸ்லின் கெஞ்சிரான், ஆனாலும் ரோஸ்லின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ரோஸ்லின் கத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுது. அவன் அவனோட அந்த ட்ரெயின் பெட்ல போயிட்டு அப்படியே சோகமா படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிச்சு வெளியே வந்தவன் ரயில்வே கேன்டீன்ல பிளேட்ஸ் எல்லாம் இன்னும் கழுவாம இருக்கு, இந்த டைமுக்கு பிளேட்ஸ் எல்லாம் கழுவி இருக்கணும், ரோஸ்லின் ஏன் இங்க இருந்து போனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம கேபி கிட்ட. கேபிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவளுக்கு கால் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கான், சுத்தமா எடுக்கவே மாட்டா. மறுநாள் காலையில கரெக்டா 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்கார்ந்துறான் நம்ம ஹீரோ. ஆனா இன்னைக்கு சாப்பாடு செய்யறதுக்கு தான் ஆள் இல்லையே, அதனால இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான் நம்ம கேபி. இல்ல இன்னைக்கு மெனுல இது கிடையாது, இன்னைக்கு வேற மெனு, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கேபிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே பிரேக்கப் ஆன கடுப்புல இருக்கான் இல்லையா, சோ அதனால அவன் எதுவுமே பேசாம எந்திரிச்சு போறான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. தினமும் பஸ்ல தான் நம்மளால டிராவல் பண்ணுவான். சோ பஸ்ல ஏறி உட்காந்தோனே அவனுக்கு பசி வயித்து கிள்ளுது. பஸ் டிரைவர் ஏதோ ஸ்வீட் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு, வேணா நீ எடுத்துக்கப்பா அப்படின்றாரு. நம்மளுக்கு பசி தாங்க முடியலையா, மொத்த ஸ்வீட்டையும் அப்படியே அள்ளி எடுத்துறான். ஆனா பஸ் டிரைவர்கிட்ட காசை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஓடி வந்துடுறான். வாழ்க்கையில முதல் முறையா இன்னைக்கு தான் அவன் ஷெட்யூல பிரேக் பண்ணிருக்கான். ஆனா திரும்பவும் மதியானத்துக்கு மேல வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதும் இப்ப நம்ம மவுண்டன் ஹைக்கிங் போகணும், நம்ம கிளம்ப போறோம்னு எப்பவும் போல அந்த அறிவிப்பு கொடுப்பான் இல்லையா, அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கேபியா இல்ல என்னால வர முடியாது அப்படின்றான். ஏன் வர முடியாது, நீ தானே ஒரு தடவை என்கிட்ட சொன்ன மனுஷ வாழ்க்கைக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், அதோட நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்லாம் சொன்னல, அதனால தானே நான் தினமும் மவுண்டன் ஹைக்கிங் போறேன், நீயே இப்ப ஷெட்யூல பிரேக் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். ஆனா கேபி சோகமா இருக்காங்கிறத எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு எனக்கு ஒர்க் இருக்கு கொஞ்சம் தனியா விடு அப்படிங்கிறான். ஆனா இதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு எமர்ஜென்சி ஜானியோட ட்ரெயின் கேன்டீன்ல இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவாம இருக்கு, அதோட நைட்டுக்கான சாப்பாடு இன்னும் சமைக்காம இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல எந்த விதமான பொருட்களும் வாங்கி வைக்காம இருக்கு, இது எல்லாத்தையும் பண்ண வேண்டிய ரோஸ்லின் எங்க போனா, அவளை காணோம், ஜானியோட ட்ரெயின்ல அவளை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இந்த ஜானியோட ட்ரெயின்ங்கிறது இந்த வீடு தான், இந்த வீட்டுல இனிமே ரோஸ்லின் இல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும் போது ஏன்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. கேபிக்கு எப்படி இவனுக்கு இந்த பிரேக்கப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருக்க ரோஸ்லினோட போட்டோவை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றான்னா, அவ சூப்பெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா வைப்பா, அவ தொட்டு பேசும்போது அவளோட கைகள் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனாலயே அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுக்கும். அப்புறம் அவன் மேல இருந்து எப்பவுமே மல்லிகை பூ வாசம் தான் வரும் அப்படின்னு அவளை பத்தி பாசிட்டிவா பேசி அவளை மிஸ் பண்றோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவன் இதெல்லாம் இருந்ததுனாலதான் எனக்கு அவளை பிடிக்கல புரியுதா, சோ இனிமே அவளை பத்தி பேசாத அப்படின்னு கேபி எப்படியோ சமாளிக்கிறான் ஹீரோ கிட்ட. ஆனா ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு நேரா அங்க இருந்து வெளியே போறான். இன்னைக்கு மவுண்டன் ஹைக்கிங் போல ரோஸ்லின் எந்த வீட்டுல இருப்பான்னு அவனுக்கு தெரியும், சோ அதனால நேரா அந்த வீட்டுக்கு போறான். கதவை தட்டி
கதவை திறந்தோனே, வணக்கம், நான் தான் ஜானி, ஜானி த ட்ரெயின். இவ்வளவு நாளா நீங்க என் ட்ரெயின்ல தான் இருந்தீங்க. ஆனா கடந்த 18 மணி நேரமா நீங்க என் ட்ரெயின்ல இல்ல. நீங்க வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரம் எல்லாமே அப்படியே கிடக்கு. இன்னைக்கு மவுண்டன் ஹைக்கிங்க 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போயிருந்திருக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் நான் போகாம இருக்கேன். என்னோட ஷெட்யூல் இப்படி பிரேக் ஆகுறது எனக்கு பிடிக்காது. சோ நீங்க எப்ப திரும்பவும் ஜானி ட்ரெயினுக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறான். ரோஸ்லினுக்கு கடுப்பாகுதுங்க. பார், நான் உன்னோட ஜானி ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டேன், புரியுதா அப்படின்னு வேகமா அந்த பொண்ணு கத்துது. ஆனா நம்ம ஹீரோவா கேபியும் சொன்னா, உங்க மேல மல்லிகைப்பூ வாசம் வரும், நீங்க தொடும்போது கைகள் சாஃப்டா இருக்கும், அதோட சூப்பை வேற ஸ்வீட்டா வைப்பீங்க அப்படின்னு சொன்னா. அதனாலதான் உங்களை ட்ரெயினை விட்டு இறங்க சொல்லிட்டானாமே, அதனாலதான் இறங்கி போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் கேட்ட ரோஸ்லினுக்கு இன்னும் கோவம் தான் வருது. அப்பனா இந்த குறையெல்லாம் இல்லாத நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா உன் அண்ணனுக்கு நீயே பார்த்து செட் பண்ணி விடு, புரியுதா? இப்ப என்ன ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு மடார்னு கதவை சாத்தி டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு செமையா பசிக்குது. ஏன்னா வழக்கமா ரோஸ்லின் தானே சாப்பாடு செய்வாங்க டைமுக்கு. ஆனா இப்ப அவங்க இல்ல. அதே நேரத்துல ட்ரக்கிங் ஏறுற அளவுக்கு இப்ப அவனுக்கு உடம்புலயும் தெம்பு இல்ல. ஜானி ட்ரெயின்ல ஒரு பெரிய ரிப்பேர் ஏற்பட்டிருக்க காரணத்தினால நான் சர்வீஸ் சென்டர் போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் முன்னாடி நிக்கிறான். எபார், இப்ப சாப்பாடெல்லாம் நம்ம செய்யல, நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிய கூட்டிக்கிட்டு கேபி அவங்க அப்பா அம்மா இருக்க வீட்டுக்கு போறான். அங்கதான் இன்னைக்கு சாப்பிடுறாங்க. ஆனா மறுநாள்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம கேபி சாப்பிடவே மாட்டான். ஒழுங்கா கேமிங் விளையாடிக்கிட்டே இருக்கான். வேலை எதுவும் செய்யாம ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கான். ஏன்னா அந்த பிரேக்கப்னால அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ வித்தியாசமா இருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியுது. ஆனா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, நேத்து ரோஸ்லின் சொல்லி இருந்திருப்பால, உங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொண்ணை நீயே கண்டுபிடிச்சு கேர்ள் ஃப்ரெண்டா செட் பண்ணி விடு அப்படின்னு. அத பத்தி இப்ப யோசிக்கிறான். நம்ம ட்ரெயின்ல இருந்து ரோஸ்லின்ங்கிற ஒரு ஆளு இறங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பதிலா வேற ஒரு ஆளை ட்ரெயின்ல ஏத்துனாதான் ட்ரெயின் கரெக்டா நடக்கும், கேபியும் சந்தோஷமா இருப்பான். சோ கேபிக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி காலேஜ்ல சேர்றதுக்கு தான் ப்ரொஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதனால பொண்ணு தேடுறதுக்கும் நம்ம ப்ரொஃபைல் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கேபிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதுறான். அவனுக்கு கேமிங் விளையாட ரொம்ப பிடிக்கும், அடுத்து காக்ரோச்னா பிடிக்காது, அப்புறம் ரோஸ்லின் மேல ஜாஸ்மின் வாசம் அடிச்சதுன்னு சொன்னான். ஒருவேளை அது அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால ஜாஸ்மின் வாசம் அடிக்காத ஒரு பொண்ணா பார்த்து தான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா செட் பண்ணி விடணும் அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் எழுதுறான். ஆனா பொண்ணு எங்க தேடுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவன் படிக்கிற காலேஜ்ல பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு எடுக்கலாம் அப்படின்னு அங்க போயிட்டு இன்டர்வியூ வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா, நம்மளுக்கு தான் லவ்ங்கிற விஷயத்தை பத்தி சரியா தெரியாது இல்லையா, அதனால வயசு வித்தியாசம் பார்க்காம வயசான லேடியில இருந்து யங்கான பொண்ணு வரைக்கும் எல்லார்கிட்டயும் போய் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க நம்ம அண்ணனுக்கு கரெக்டா இருப்பாங்களா இல்லையான்னு. ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்கல்ல ஜூலின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து நிக்குது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா இன்டர்வியூ எடுக்கிற அப்படின்னு கேட்டோம்னா, நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, உங்களுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயமா அப்படின்னு கேட்கும் போது பயமே கிடையாது, அடிச்சிருவேன் அப்படின்றாங்க. அடுத்து உங்களுக்கு மொபைல் கேமிங் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா சுத்தமா பிடிக்காது, எனக்கு வெளியில போயிட்டு வீலாக் பண்றது பிடிக்கும் அப்படின்றாங்க. சரிங்க, உங்களுக்கு ஜாஸ்மின் ஃபிளவர்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. நம்ம அண்ணனுக்கு இந்த பொண்ணு செட்டே ஆகாது, அண்ணனுக்கு இருக்க எந்த குவாலிட்டியும் இந்த பிள்ளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிய ரிஜெக்ட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறான். ஆனா அண்ணன் கேபி இன்னமும் ரோஸ்லினோட போட்டோ வச்சு தான் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ரோஸ்லின் போட்டோவை புடிங்கி தூக்கி போட்டுட்டு, இனிமே இந்த பொண்ணை நீ பார்க்க கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரியான கரெக்டான குவாலிட்டிஸ் இருக்க பல பேரை நான் இன்டர்வியூ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவங்கள இனிமே கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்க, ஜானி ட்ரெயின்ல அவங்கள ஏத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கேபியா, டே உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, காதல்ங்கிறது ஒரு விதமான ஃபீலிங்ஸ்டா, நமக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, அப்பனா உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ற பொண்ணு தான் உனக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்கும்போது கேபி உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு உனக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பசில் கார்ட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னா சேர்த்து படம் மாதிரி உருவம் எல்லாம் உருவாக்குவாங்கல்ல, அதுல இருந்து 2 பசில்ஸ் எடுக்கிறான். இந்த 2 பசில்ஸும் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரி இருக்கு, ஆனா இத ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான உருவம் கிடைக்குது இல்ல, அது மாதிரி தான் காதல்ங்கிறதும். வித்தியாசமான விருப்பங்கள் இருக்க 2 பர்சன்ஸ் ஒன்னா சேரும் போது இந்த மாதிரி அழகான உருவம் கிடைக்கும். அதே நேரத்துல ஒரே விருப்பம் இருக்கவங்கிறது 2 சேம் பசில் மாதிரி, சேம் டிசைன்ஸ் இருக்க பசில்ஸ் என்னைக்குமே ஒன்னா சேராது. சோ நீ இதை புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படின்னா உன்னோட விருப்பத்துக்கு மொத்தமா ஆப்போசிட்டா இருக்க ஒரு பொண்ணு தான் உனக்கு செட் ஆவான்னு சொல்ற. நான் எடுத்து வச்ச டேட்டா படி பார்க்கும்போது எல்லாத்துலயும் ஆப்போசிட்டா இருக்குது ஜூலி தான், பேசாம ஜூலியை இவனுக்கு சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு மறுநாளே நேரா கிளம்பி காலேஜுக்கு போறான். ஜூலி எங்கன்னு விசாரிக்கும் போது ஜூலி ஒரு ட்ரெயின் மியூசியத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நேரா அந்த ட்ரெயின் மியூசியத்துக்கு போறான். நம்மளுக்கு தான் ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்குமே, எல்லாத்தையும் வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருந்தவன் அங்க இருக்க ஒரு ட்ரெயின்ல ஒரு குட்டி ரவுண்டு கூட்டு போவாங்க. அதுல ஏறி ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது தான் ஜூலி எங்க நிக்கிறதையே பாக்குறான். ஆகா, இவ்வளவு பக்கத்தான வந்தோம் அப்படின்னு நேரா வரும்போது ஜூலி, ஜானி ட்ரெயின் இங்க என்ன பண்ணுது, உன்னையும் மியூசியத்துல வச்சுட்டாங்களா என்ன அப்படின்னு நக்கல் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ, நீ என்னோட பிரதரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஏன் அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா நீங்க 2 பேரும் ஆப்போசிட்டா இருக்கீங்க, 2 வேற பசில் சேரும் போதுதான் காதல் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜூலி செமையா சிரிச்சறா, டே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா உனக்கு ஜாஸ்மின் பிடிக்கும், உனக்கு பிடிக்காது, உனக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம் இல்ல, உனக்கு பயம் இருக்கு, எல்லாத்த விட முக்கியமா நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது என்னோட ட்ரெயின் டிராயிங்க மொத்தமா கிழிச்சிட்ட, சோ நீ ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்ணுவ, ஆனா அவன் ஒரு மெக்கானிக் எல்லாத்தையும் சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஜூலிக்கு சிரிப்பு தான் வருது. இங்க பாரு, நான் இப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் ஆனேன், சோ மறுபடியும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்துல நீங்க 2 பேரும் ஒத்து போறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கும் இப்பதான் பிரேக்கப் ஆச்சு
பண்றான். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு அப்படியே நம்மால் டைமை பாக்குறான். சமீபமா என்னோட டைமிங்ஸ் எல்லாமே ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. நான் மறுபடியும் பழைய மாதிரியே என்னோட ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நான் மவுண்டனுக்கு ஹைக்கிங் போயிருக்கணும். ஜானி ட்ரெயின் ஹைக்கிங் போகுது, நீங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஜூலி சிரிச்சுக்கிட்டே இப்ப நீ தான் சொன்ன நம்ம எல்லாரும் வேற வேற பசில் மாதிரின்னு. ஜானி ட்ரெயின் ஒன்னு இருக்குன்னா ஜூலி ட்ரெயின் ஒன்னு இருக்காதா? சோ ஜானியோட ட்ரெயின் டைம் கீப் அப் பண்ணட்டும், ஆனா ஜூலி ட்ரெயின் என்னைக்குமே டைம் கீப் அப் பண்ணாது. முதல்ல இப்ப உங்க வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறமா நம்ம ஹைக்கிங் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா நம்ம ஜூலி. ஆனா அங்க வீடு பூட்டி இருக்கு, நம்ம ஹீரோ கிட்ட சாவி இல்ல. டேய் இது உன் வீடு தானே, ஏன் சாவி இல்ல அப்படின்னு ஜூலி கேட்கும்போது, இல்ல ஒரு தடவை நான் வீட்டுக்குள்ள உள்ள பூட்டிக்கிட்டு ரொம்ப பேனிக் ஆகி கத்திக்கிட்டு இருந்தேன். வீட்டை உடைச்சுதான் என் அண்ணன் வந்து என்ன காப்பாத்தினா, அதனால அதுல இருந்து அவன் என்கிட்ட கீ தர்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி பரவாயில்ல வா ஹைக்கிங் போலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜூலி. ஆனா அண்ணன் கிட்ட சொல்லாம போறமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அவன் போறான். ஆனா போய்கிட்டு இருக்கும் போதே, டேய் உன் பேக்ல ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொன்னல, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தண்ணியும் கூடுறா அப்படின்னு ஜூலி கேட்கும் போது, இல்ல இன்னும் 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஏறான். ஆனா ஜூலி இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நான் டிஃபரெண்டான பசில். நீ யோசிச்சு பாரு, எல்லா ட்ரெயினும் ஒரே நேரத்துல ஸ்டேஷனுக்கு வருது. ஜானி ட்ரெயினுக்குன்னு ஒரு டைம் இருக்க மாதிரி ஜூலி ட்ரெயினுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. சோ ஏன் ட்ரெயின் டைம் படி நான் இப்பதான் சாப்பிடணும் கூடு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட யாருமே பேசினது இல்ல. ஆனா ஜூலி பேசுறது கரெக்ட் தானே, எல்லா ட்ரெயினும் ஒரே நேரத்துல ஸ்டேஷனுக்கு வர்றது இல்லையே, அப்ப அவ சாப்பாட்டை நம்ம அவளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு முறையா டைமிங் பார்க்காம இன்னொருத்தருக்கு அவன் சாப்பாடு கொடுக்குறான். ஆனா அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே வாட்ச பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கான். எதுக்கடா அப்ப வாட்ச் பாக்குறேன்னு கேட்கும் போது, இன்னும் 10 நிமிஷத்துல நான் சாப்பிடணும், 8 நிமிஷத்துல சாப்பிடணும்னு சொல்லிட்டு கரெக்டா டைம் வந்தோன்னு அவசர அவசரமா சாப்பிடுறான். ஆனா ஜூலி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ இப்படி அடிக்கடி ஹைக்கிங் பண்ணி மேலே ஏறி வந்து இந்த மொட்டை பாறையில உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கீழே போற, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது என் அண்ணன் தான் சொன்னா, மனுஷனுக்கு எக்ஸசைஸும் இயற்கையோட ஒன்றி வாழ்றதும் ரொம்ப முக்கியம், அதனாலதான் நான் இப்படி மவுண்டன் ஹைக்கிங் பண்றேன் அப்படின்னு. உன் அண்ணன் சொன்னது கரெக்ட் தான், ஆனா நீ புரிஞ்சுகிட்ட விதம் தான் இங்க தப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் உன்னோட வாட்ச கூட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் வாட்ச தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் கூட திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு வாட்ச வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா அடுத்து இயற்கையோட ஒன்றி வாழ்றது அப்படின்னா என்னன்னா, இயற்கையை நம்ம ரசிக்கிறதுன்னு அர்த்தம். இயற்கையை ரசிக்கணும்னா நிம்மதியா இந்த பாறையில உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போன் எடுத்து அவன் காதுல மாட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல அவனுக்கு பயமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி மாட்டான். அந்த பாட்டை கேட்கும் போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் நான் ட்ரெயின் சத்தம், டிடிஆர் டிக்கெட் கேட்கிற சத்தம், அப்புறம் பேசஞ்சர்ஸோட சவுண்டு இதெல்லாம் தான் விரும்பி கேட்டிருக்கேன். ஆனா இந்த மியூசிக் என்னமோ எல்லா ட்ரெயினும் ஒரே நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படியே அந்த மியூசிக்கை கேட்கறான். இப்ப அந்த இயற்கையை பார்க்கும் போது அவனுக்குள்ள ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. இந்த சன்செட்டை பாக்குறது இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படியே பாத்துக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துறான். வாட்ச் இல்லாததுனால டைம் வேற அவன் பார்க்கல இல்லையா. இந்த நேரத்துல வீட்டுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து பாக்குறான். ஹீரோவை காணோம்னா அவனுக்கு லைட்டா பயமா இருக்கு. ஏன்னா மவுண்டன் ஹைக்கிங்க்கு தனியா நீ போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான் கேபி. அதனால மவுண்டன் ஹைக்கிங் அவன் போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வேற எங்கேயோ போயிருக்கான், எங்க போயிருக்கான்னு தெரியலையேன்னு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் போனை போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் என் தம்பி வந்தானா அப்படின்னு. ஏன்னா டைம் படி எல்லாத்தையும் பண்றவன் திடீர்னு வீட்டுல காணோம்னா பதட்டமா இருக்கும் இல்லையா. சோ அதனால பதறி தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜூலியா மவுண்டன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா நம்ம ஹீரோவை. நான் மட்டும் தனியா இல்ல, இந்த வீட்டுல இன்னும் 2 பொண்ணுங்க என் கூட ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்மளா நீ உன்னோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜகார்டா அப்படின்றாங்க. நீ எந்த ட்ரெயின்ல வருவ அப்படின்னு கேட்கும்போது ட்ரெயின் பேர் தெரியல. ஆனா காலையில 5 மணிக்கு கரெக்டா ட்ரெயின் இங்க வந்து சேரும் அப்படின்னு அது ஏரோ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கரெக்டா பேர் சொல்றான். நீ ஸ்லீப்பர்ல வருவியா இல்ல விஐபி கோச்ல வருவியான்னு ட்ரெயினை பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஜூலி சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஜூலியோட ரூம்மேட்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. யார் இந்த பையன் எதுக்காக வந்திருக்கான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவன் அண்ணன் கூட நான் டேட்டிங் பண்ணணும்னு என்ன கேட்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு அவங்க செமையா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல இந்த காலத்துல இப்படி ஒரு தம்பியா அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கேபி தெருவா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ரோஸ்லின் வீட்டுக்கு கூட போயிட்டு கேட்டு பாக்குறான். ஆனா ரோஸ்லின் கண்ணாப்புனான்னு திட்டி அனுப்பிடுறா. ஆனா அதே நேரத்துல அங்க நம்ம ஜூலியாவை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரிச்சு பேசிட்டு வெளியே வர்றா. நம்ம ஹீரோ எடுத்தோடனே, என்னோட அண்ணன் எனக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாதுங்கிறதுக்காக மத்தவங்களோட செயல்கள் முக பாவனைகளை வச்சு அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுத்தான். நீ இப்படி அதிகமா சிரிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரொம்ப பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இப்படி இருக்கவங்களுக்கு எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது, அதுக்கு பதிலா இதை வேணா வச்சுக்க அப்படின்னு ஒரு லாலிபாப் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஜூலி சிரிக்கிறாங்க. நீ சொல்றது உண்மைதான், சமீபமா தான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு. எனக்கும் என் லவ்வருக்கும் நிறைய விஷயம் அப்படியே சேமா ஒத்து போகும். ஆனா ஏன் பிரிஞ்சோன்னு தெரியல அப்படின்னு கேட்கும் போது நான் தான் சொன்னேன், ஒரே மாதிரியா இருக்க பசில்ஸ் என்னைக்குமே ஒண்ணு சேராது. டிஃபரெண்ட் பசிலா இருக்க என் அண்ணனை நாளைக்கு மீட் பண்ணு, கண்டிப்பா உனக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம பர்ஸ்ல இருந்து அவனும் அவங்க அண்ணனும் ஒன்னா இருக்க ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறான். இதான் என் அண்ணன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வேகமா ஓடி வந்து பையன் சூப்பரா இருக்கான் டேட்டிங் பண்ணு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போட்டோக்கு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது, ஹலோ நான் தான் கேபி, ஜானியோட அண்ணன். இதை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு என் தம்பி என்கிட்ட இருந்து தொலைஞ்சிட்டான்னு அர்த்தம், இல்லன்னா ஏதாவது பேனிக் ஆகி ஒரு இடத்துல நகம் கடிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஜூலி, நீ கூட எல்லாமே என் அண்ணன் சொல்லி கொடுத்தா அது இது நீ சொல்லும் போது எனக்கு பெருசா புரியல. ஆனா உன் அண்ணன் இவ்வளவு பாசமா உன் மேல இருக்காங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. அவனுக்காக இல்லாட்டையும் உனக்கு
உனக்காக நாளைக்கு நான் அவனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஜூலி. இதை கேட்டோன்னதான் ஹீரோக்கு ஹாப்பி ஆகுது. நேரா கிளம்பி வீட்டுக்கு வர்றாப்ல. ஆனா வீட்டு வாசல்ல நம்ம கேபி முறைச்சு பாத்துக்கிட்டு அப்படியே கோவமா நின்னுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவா, மன்னிக்கவும், இடையூறுகள் காரணமாக ஜானி எக்ஸ்பிரஸ் 4 மணி நேரம் 53 நிமிடங்கள் தாமதமாக வீட்டிற்கு வந்துள்ளது. இதற்கான தண்டனையாக 1 வாரத்திற்கு வீடு கூட்டுதல் மற்றும் பாத்ரூம் கழுவுதல் போன்ற விஷயங்களை நானே செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டு அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கான். எங்க எவ்வளவு நேரம் போயிருந்தேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்கும் போது, நான் அந்த மாதிரி ஜூலி கூட ஹைக்கிங் போயிருந்தேன் அப்படின்றான். ஜூலி யாரு அப்படின்னு கேட்கும் போது, உன்னோட வருங்கால கேர்ள் ஃபிரெண்ட், நாளைக்கு சாயங்காலம் நீ அவளதான் மீட் பண்ண போற அப்படின்றான். இதை கேட்டோனே கேபிக்கு கடுப்பாயிடுது. உனக்கு இன்னுமாடா புரியல? நீ வெளியே போற லேட் ஆகுதுன்னா என்கிட்ட ஏதாவது ஒரு விதத்துல தகவல் சொல்லணும்ல அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ, அதான் நான் 1 வாரத்துக்கு வீடு கூட்டுறேன் பாத்ரூம் கழுவுறேன் பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டேன்ல அப்படின்றான். கேபிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட், நாளை மாலை 4:30 மணி அளவில் ஜூலி என்ற பெண் பயணியை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு மணி ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லும் போது கேபி கடுப்பின் உச்சத்துக்கே போயிடுறான். இங்க பார், என்னால அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியாது. அதை விட முக்கியமா என்னால உன்னை சமாளிக்கவும் முடியல. உன்னை தேடி நான் தெருவா அழைச்சிட்டு வரேன். இஷ்டத்துக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு சும்மா கதை சொல்லிட்டு இருக்கியா? நான் போறேன்டா சாமி, நான் இந்த வீட்டை விட்டே மொத்தமா போறேன் அப்படின்னு அவன் பாட்டு பெட்டி எடுத்துட்டு கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோ கையை பிடிச்சுக்கிறான். இங்க பாரு, என்னால ஏதாவது பிரச்சனையா? நீ எதனால டென்ஷனா இருக்க சொல்லு அப்படின்னு கேட்கும் போது கேபி கடுப்பாயி, உனக்கு இன்னும் புரியலையா? இங்க வீட்டை சுத்தி இருக்க எல்லாரும் உன்னை அஸ்பர்ஜர் ப்ராப்ளம் இருக்க ஒரு சாதாரணமான ஆளுன்னு பாக்குறது இல்ல, உன்னை ஒரு பைத்தியக்காரன்னு மட்டும் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்னோட லவ்வை விட நீதான் முக்கியம்னு சொல்லிதான் ரோஸ்லினை பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கேன். ஆனா அதை பத்தி எல்லாம் உனக்கு எதுவுமே புரியல அப்படிதானே? இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது மாதிரியே என் வாழ்க்கையில எந்த பொண்ணு வரணுங்கிறதையும் நீயே டிசைன் பண்ணிட்டு இருக்க. என்னால இதுக்கப்புறமா தாங்க முடியல. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இந்த வீட்டோட சாவியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சமயா பேனிக் ஆக ஆரம்பிச்சிடறான். போகாத, இந்த ஜானி எக்ஸ்பிரஸ்ல இருந்து இறங்கி போகாத, நீதான் என்னோட முக்கியமான பேசஞ்சர், இறங்கி போகாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கையை அவனே கடிச்சுக்கிட்டு உருண்டு புரள்றான். ஆனாலும் நம்ம கேபி கிளம்பி அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தானாவே சமாதானம் ஆறாரு. ஆனாலும் வீட்டுல இந்த ட்ரெயின் மாதிரி ஒரு பெட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு அப்படியே சோகமா படுத்திருக்காப்ல. அண்ணனை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது, அண்ணனுக்கு தேவை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நாளைக்கு கண்டிப்பா எப்படியாவது அண்ணனை ஜூலியை மீட் பண்ண வச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம்னா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா இதுக்கு காசு செலவு பண்ணுமே, என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது அந்த மவுண்டன் ட்ரெயினுக்கு போறதுக்காக காசு சேர்த்து வச்சிருப்பான் இல்லையா, அந்த காசெல்லாம் எடுத்துக்கிறான். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில இந்த லவ்ங்கிற விஷயத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு நைட்டோட நைட்டா ஒரு சில படங்கள்லாம் பாக்குறான். ஒரு சில போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை ரீக்ரியேட் பண்றதுக்காக அவன் பார்ட் டைமா அந்த சமாதி இருக்க இடத்துல ஒர்க் பண்ணுவான் இல்லையா, அங்க இருக்க கோ ஒர்க்கர்ஸ் 2 பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள கூட சேர்த்துக்கிறான். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான லவ் ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ண போறோம். அதுல யார் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கான சீட்ல நான் எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சீட்டெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்றான். சாயங்காலம் 4:30 மணிக்கு கேபியை இங்க வர வைக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கேபி ஒரு பூனை ஒண்ணு ஆசையா வளர்ப்பான். அந்த பூனைய நாங்க கடத்திட்டோம், கடற்கரைக்கு வந்து அந்த பூனையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி சொல்லுன்னு கால் பண்ணி சொல்றாங்க. அவனும் பதறிடிச்சு ஓடி வர்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியவும் போன் பண்ணி அதே கடற்கரைக்கு வர சொல்லிருக்காங்க. கரெக்டா ஜூலியும் வந்து அந்த பூனை கிட்ட நின்னுட்டு இருக்கும் போது நம்ம கேபியும் வந்துடுறான். ஆனா அவன் ஜூலியை பார்த்து, நீங்க தான் என் பூனையை கடத்தினீங்களா அப்படின்னு கேக்குறான். இது நான் பூனையை கடத்தினா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கேபி முகத்தை பாக்குறாங்க. நேத்தான் போட்டோல பாத்துருப்பாங்க இல்லையா, சோ ஹீரோவோட அண்ணன் தானே நீங்க, உங்களை பாக்குறதுக்காக தாங்க இன்னைக்கு நான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம கேபிக்கு புரிஞ்சிருது இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான் அப்படின்னு. ஆனா பூனை இருந்த அந்த டப்பாக்குள்ள நம்ம கேபியோட பேரை போட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. எங்க உங்க பேரை போட்டு தாங்க ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னு நம்ம ஜூலி குடுக்குறாங்க. ஆனா கேபி அதை தூக்கி போட்டுட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு என் தம்பியை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளால அங்க மழை பெய்யற மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பான். சோ மோட்டரை வச்சு எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மழை வர்ற மாதிரி இருந்தோன்னே வேகமா அப்படியே 2 பேரும் உள்ள ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் அப்படியே உள்ள ஓடினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு ஃபேன்சியான பிளேஸ் ஒண்ணு நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பான். அங்க போனா நம்ம ஜூலியே, இதெல்லாம் சூப்பரா இருக்குப்பா. பொதுவா சினிமால இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது மழை வரும், 2 பேரும் பஸ் ஸ்டாப் இல்லாட்டி ஒரு ஃபேன்சியான ஹோட்டலுக்குள்ள போவாங்கல்ல, அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கான். நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஜூலி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனோ ஒருத்தன் வண்டியில வர்றான். உங்க ட்ரெஸ் நனைஞ்சதுனால புது ட்ரெஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கேபியா, இங்க பாருங்க என் தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கூட்டு போய் உங்களை டிராப் பண்றேன். ஏன்னா என்னால இப்ப டேட்டிங் எல்லாம் பண்ண முடியாது, என் மனசுல ரோஸ்லின் மட்டும் தான் இருக்கா, அவளை தவிர நான் வேற யாரையும் யோசிச்சு கூட பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி கேபி பேசிட்டு இருக்கும்போது ஜூலி, இங்க பாரு எனக்கும் இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, நானும் வேற ஒருத்தரை லவ் பண்ற மூட்லயே இல்ல, நான் இப்ப வந்தது உனக்காக இல்ல உன்னோட பிரதருக்காக அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லன்னு நீங்களே அவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுங்க, தேவையில்லாம அவனை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவனால சோசியலைஸ் ஆக முடியாது, மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் லவ்னு இது எதுவுமே அவனுக்கு புரியாது, அவனுக்கு அஸ்பர்ஜர் ப்ராப்ளம் இருக்குங்க, அவனை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் தான் உலகம், மணி அடிச்ச மாதிரி சாப்பாடு தூக்கம் குளியல்னு எல்லாத்தையும் அவனுக்கு பண்ணணும், அவனுக்கு சொன்ன நேரத்துல சமைக்கிறதுக்கும் சொன்ன நேரத்துல பாத்திரம் கழுவுறதுக்கும்
வரதுக்கும் ஆள் தேவை, அதுக்காகத்தான் இப்படி உங்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஜூலி இங்க பாரு, நான் ஜஸ்ட் அவனோட ஃப்ரெண்டா தான் இங்க வந்திருக்கேன். அவனுக்கு ஃபீலிங்ஸ் என்ன புரியாது, சோசியலஸ் ஆக மாட்டான் அப்படின்லாம் சொல்றல. ஆனா அதெல்லாம் புரியாத அவனே தன்னோட அண்ணனுக்காக அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அஸ்பெர்ஜர் ப்ராப்ளம்லாம் இல்லாத ஒரு நார்மலான பிரதர் கூட தான் அண்ணனுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டான். உன் தம்பி உனக்காக இவ்வளவு பண்றான்னா அட்லீஸ்ட் அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன அவன் பண்றாங்கிறதையாவது நீ பார்க்கணும்ல, ஏன் இப்படி ஓட பாக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா கேபிக்கும் ஒரு மாதிரி லைட்டா உறுத்துது. அந்த நேரத்துல அவங்க ட்ரெஸ் வச்சு கொடுத்தான்ல ஒரு கவர், அதுல பக்கத்துல ஒரு போட் இருக்கு, அதுல ஏறி போங்க அப்படின்னு நம்மளால எழுதி அனுப்பியிருக்கான். சரி வா போவோம் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த போட்ல ஏறி போறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஆளுங்க எல்லாம் நின்னுகிட்டு மியூசிக் எல்லாம் வாசிச்சு அப்படியே பாட்டெல்லாம் பாடுறாங்க. ரொமான்டிக் சாங் பாடிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து பூக்கெல்லாம் தூறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஜூலி சிரிக்கிறா. உன் தம்பி நிறைய சினிமா பார்த்திருக்கான் போல அப்படின்னு சொல்லும் போது என் தம்பியை இதுக்காக மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான் கேபி. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நடக்கிற விஷயங்களை வச்சு நீயும் உன் கேர்ள் ஃபிரெண்டும் பிரிஞ்சு போனதுக்கு ஒரு வகையில உன் தம்பி தான் காரணம்னு எனக்கு புரியுது. ஆனா உன் விஷயத்துல அவன் ரொம்பவே டெடிகேட்டடா தான் இருந்திருக்கான். அவனுக்கு ஃபீலிங்ஸ்ங்கிற விஷயம் புரியாம இருந்திருக்கலாம். ஆனா நீ ஹாப்பியா இருக்கணும்னா உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கணும் அப்படிங்கறத எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிற லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ எல்லாம் பண்ணான். அப்படிதான் அவன் என்னைய செலக்ட் பண்ண தெரியுமா. அவனோட உலகம் ஒரு ட்ரெயினா வேணா இருக்கலாம், ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்க ஒரே ஒரு முக்கியமான பேசஞ்சர் நீ மட்டும் தான். ஏன்னா நேத்து என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு நகர்ல தெரியுமா. அவன் என்னதான் அவனுக்கு அஸ்பெர்ஜர் ப்ராப்ளம் இருந்தாலும் நீயும் மத்தவங்கள மாதிரி அவனை ஒரு மனநல பிரச்சனை இருக்கவனா தான் பார்த்த. நீ அவனை சமாளிச்சா போதும்னு நினைச்சியே தவிர அவனை சரி பண்ணணும்னு நீ யோசிக்கல. இத்தனைக்கும் அவன் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். என்னைக்கோ ஒரு நாள் நீ நேச்சரோட சேர்ந்து வாழணும், எக்ஸசைஸ் தான் முக்கியம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக மவுண்டைன் ஹைக்கிங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பனா நீ எப்படியாவது அவனை மாத்தணும், சரி பண்ணணும் தானே யோசிச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபீலிங்ஸை பத்தி புரியாதவனா வேணா இருக்கலாம், ஆனா ஃபீலிங்ஸே இல்லாதவன் இல்ல. தன்னோட ஃபீலிங்ஸ் அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாதவன், அவ்வளவுதான் அப்படின்னு ஜூலி பேசும்போது நம்ம கேபிக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அவங்க போட்ல தானே போயிட்டு இருப்பாங்க. உள்ள ஒரு கூடக்குள்ள இருந்து அலாரம் அடிக்குது. என்னடா எடுத்து பார்த்தோம்னா சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க அப்படின்னு அங்க சாப்பாடெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மளு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜானி தூரத்துல இருந்து பைனாகுலர் வச்சு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல கேபி என்ன சொல்றான்னா, லவ்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், உனக்கு அதெல்லாம் என்னைக்குமே புரியாது அப்படின்னு சொன்ன நான் தான் என் தம்பி என் மேல வச்சிருக்க லவ் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நீ சொன்னது கரெக்ட் தான், நான் அவனை சமாளிக்கணும்னு நினைச்சனே தவிர சரி பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கரைக்கு வர்றாங்க. ஹீரோ கிட்ட நீ பண்ண சர்ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது, எங்க இருந்து இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னு தெரியல, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கான்னு கேட்கும்போது இன்னும் 5 நிமிஷத்துல ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான், அதாவது வான வேடிக்கை எல்லாம். ஆனா அதுக்கப்புறமா சரி நீங்க இப்ப ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஆயிட்டீங்க இல்ல அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எங்களால கப்பிள்ஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல நீங்க கப்பிள்ஸ் ஆகணும், அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும் அப்படியே அவன் பதற ஆரம்பிக்கிறான். கேபி அவனை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவா ஜானியோட ட்ரெயின் டேஞ்சர்ல இருக்கு, எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு கத்திக்கிட்டு அவன் பாட்டு வேகமா ஓடுறான். அவன் போற வழி எல்லாம் அப்படியே அந்த வான வேடிக்கை வெடிக்க ஆரம்பிக்குது. ஆனா நேரா வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். அவனோட அந்த ட்ரெயின் பெட்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு செமையா அழுகுறான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கேபி அங்க வந்துடுறாப்ல வீட்டுக்கு. வழக்கமா இந்த மாதிரி நேரத்துல வாக்கி டாக்கில பேசுற மாதிரி அவனை சமாதானப்படுத்துவார்ல, அதே மாதிரி ஹலோ நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன், இப்ப ஜானியோட ட்ரெயின் ஓகே ஆயிடுச்சுல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கேட்கும்போது ஜானி இல்ல எதுவுமே சரியாகல அப்படின்ற மாதிரி அழுகுறான். நான் இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். இங்க பாரு நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா இப்ப புரிஞ்சுக்கோ, யாராலையும் கோடு போட்ட மாதிரி தினமும் ஒரே வாழ்க்கைய வாழ முடியாது, எல்லாருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படும். சோ அது மாதிரிதான் இதுவும் சொல்லும்போது இல்ல எனக்கு எந்த மாற்றமும் வேணாம் அப்படிங்கிறான் ஜானி. ஆனா கேபியா இல்ல இல்ல நீயும் தான் மாறிட்ட, எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக 2 நாளா நீனு உன்னோட ட்ரெயின் ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் மாத்திருக்க, ஜூலிய போயிட்டு கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் எல்லாம் பண்ணிருக்க, சோ நீயுமே மாறிக்கிட்டு தான் இருக்க, அது உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ எதுக்காக நான் ஜூலிய தான் டேட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் அவ கூட எனக்கு ஹைக்கிங் எல்லாம் போனேன், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏதோ புதுசா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, சோ அவளை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லும்போது கேபி சரி அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் அவ ஃப்ரெண்டா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லாதவங்க எப்படி ஏன் ட்ரெயின்ல ஏறுவாங்க, இப்ப கூட பத்தியா அவ போயிட்டா நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஜூலி. நம்ம ஹீரோ ட்ரெயின் பெட்டுக்குள்ள அப்படியே ஒளிஞ்சிருக்கிறதுனால வெளியே ஜூலி நிக்கிறதே அவனுக்கு தெரியல. இப்பதான் தலை எடுத்து அப்படியே வெளியே பாக்குறான். சோ ஜூலி என்ன சொல்றாங்கன்னா, உன் அண்ணனுக்காக நீ இவ்வளவு மாறினல்ல, இதுதான் லைஃப், அவ்வளவுதான், நமக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் பண்ற ஒரு சரியானவங்களை தேடுறது இல்ல வாழ்க்கை, நமக்கு பிடிச்சவங்களுக்காக சரியானவங்களா மாறுறதுதான் கரெக்டான வாழ்க்கை, நீ இப்ப மாறிக்கிட்டு இருக்க. இந்த ஜானிங்கிற ட்ரெயின்ல நான் ஒரு ஃப்ரெண்டா இன்னைக்கு ஏற போறேன், உன்னோட ட்ரெயின்ல இன்னும் நிறையவே இடம் இருக்கு ஜானி, நீ மாறினாதான் இன்னும் நிறைய பேர் உனக்காக அந்த ட்ரெயின்ல ஏறுவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க ஹேண்ட் ஷேக்குக்காக. முதல் சீன்ல கை நீட்டும் போது அவன் ஜூஸ் பாட்டில் எடுத்து கையில கொடுத்துருப்பான் இல்லையா, சோ அதனால இப்பவும் அப்படியே யோசிக்கிறான், எனக்கு தொடுறது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் தான் சொன்னேன்ல நீ மாறிட்டேன்னு, என்னோட வலது கையை தொடுறதுக்கு யோசிக்கிற நீ தான் என்னோட இடது கையை பிடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு அப்படின்னு இப்பதான் பாக்குறான். ஆமா அந்த பொண்ணோட இடது கையை பிடிச்சிக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். சோ இப்ப அவனுக்கும் தைரியம் வருது, அப்படியே நம்ம ஜூலிக்கு கை கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மால மாறிக்கிட்டு இருக்கான். 3 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறமா ஹைக்கிங் எல்லாம் போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜானியோட பர்த்டே வருது. அவனோட பஸ் டிரைவர் காலேஜ்ல இருக்கவங்கன்னு எல்லாம் சேர்ந்து காலேஜ்ல அவனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது நம்ம ஜூலி
விஜயும் கேபியும் தான். ஆனா உள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். ஆனா அடுத்து நம்மால டைமை பார்த்தோன்னே ஆகா போச்சுரா ஏதோ சொல்ல போறான் போலன்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 12 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள இந்த பர்த்டேவை நம்ம ஜாலியா கொண்டாடிடுவோம்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கேக் வெட்டுறான். எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. எல்லாரோடையும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் வீட்டுல வந்து இவங்க எல்லாம் என் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு வரிசையா ஒட்டி வச்சுக்கிறான். சோ இப்படி நம்ம ஜானியோட வாழ்க்கை நல்லபடியா மாறுது. இந்த ஸ்டோரி பத்தின கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் ஃப்ரம் விஜய் வாய்ஸ். நன்றி.